என்னுடைய பேர் விசாலாட்சி. மீனாட்சிபுரம் புளியந்தோப்பு சவுத் ஸ்ட்ரீட்டில் குடியிருக்கிறேன். என்னுடைய வீடு வந்து அந்த மீனாட்சிபுரம் புளியந்தோப்பு தெருலே தான் இருக்குது. எனக்கு 2 பொன் குழந்தைகள். பெரியவ பேர் சேதுராக மாளிகா, சின்னவ பேர் உதாரா. 2 பேருக்கு திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. பெரிய பொண்ணு என்னோட கணவருக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகிட்டு, 96லே டைவர்ஸ் ஆகிட்டு. அவர் இறந்தும் போயிட்டார். 2014 இறந்துட்டார். இன்றைக்கி இறந்து 11 வருஷம் ஆகுது. என்னுடைய மக பெரிய பொண்ணு என்ன செய்கிறா, என்னை இந்த குளத்தில் வச்சுருக்கிறா. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து விரும்புகிறது எனக்கு வெள்ளைப்புடவை கட்டணும்னு சொல்கிறா. அதை நான் விடலை, எனக்கு பிடிக்கலை. அடுத்தது நான் குடியிருக்கிற வீட்டை அவள் வாங்கணும்னு கேட்குறா. அவளுக்கு மட்டும் கேட்குறா. நான் 2 பெண் குழந்தைகளுக்கும் தாரேன்னு சொல்கிறேன். அதுக்கு சம்மதிக்கலவா. அதனால தான் நான் கமிஷனர்கிட்ட மேற்கொண்டு என்னுடைய நகை, அடுத்தது மொபைலு, அடுத்தது பத்திரம், வீட்டு பத்திரம், டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு, பென்ஷன் புக்கு சகலமும் எடுத்துக்கிட்டான். வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. அதனால் எல்லாமே எனக்கு ரிட்டர்ன் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். சார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சொத்து மதிப்பு வந்து எனக்கு தெரியலையே சார் வேல்யூ. அடுத்தது வந்து என்னை 3 மாதமாக கார் பார்க்கிங்கில் உட்கார வச்சுருந்தா. அவளுடைய வீட்டில் குமரேச நகரில் குடியிருக்கிறா. அந்த வீட்டில் 3 மாதமாக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மழை வெயில் காற்று எதுனாலும் அங்கே தான் இருக்க. சாப்பிட்ற நேரம் மட்டும்தான் நான் உள்ளே போகணும், படுக்கிற நேரம் மட்டும்தான் உள்ள. மற்ற நேரம் பூரா நான் வெயிலே தான் உட்காந்துருந்தேன். ரொம்ப கொடுமைப்படுத்தினேன். இது வந்து சித்திரவதையாக இருந்தது. உடஞ்ச கட்டில் நான் படுத்தேன் சார், ஒரு கால் உடஞ்ச கட்டில். அப்படி தான், அதில் தான் நீ படுக்கணும் அப்படின்ட்டா. அதனால் நான் வந்து அவங்க வெளியே போயிருக்கிற நேரம் தப்பி தான் நான் வெளியே வந்தேன். அவங்க 3 பேர் இல்லாத நேரத்தில் செட் ஆஃப் கீ 2 செட் வச்சுருக்கிறாங்க. ஒரு செட்டு கீ அவங்கள்ட்ட இருக்குது, ஒரு செட்டு கீ வீட்டில் இருந்தது. 30/8 அன்னைக்கு நான் அவங்க இல்லாத வேலை நான் வெளியே வந்துட்டேன். இப்போ என்னுடைய பென்ஷன் வர 3 மாதம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நான் சார்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து என் பேரில் ஹார்ட் டிஸ்கை நான் திருடிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு பேசி உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.